வணக்கம். இது உங்கள் கதை நேரம். முட்டாள் ராமன் சாப்பாட்டு ராமனான கதை. ராமன் என்றதுமே நமக்கு தசரத ராமனோ அறிவு கூர்மை மிக்க மரியாதை ராமனும் தான் நினைவுக்கு வருவாங்க. ஆனால் இந்த ராமன் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இவரை முட்டாள் ராமன்னு தான் ஊரே சொல்லும். முட்டாளாக இருந்தாலும் இவரிடம் ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. அது தீராத தெய்வ பக்தி. ஒரு முறை ஒரு துறவி இவரிடம் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து, இது தினமும் பூஜை செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னார். முட்டாள் ராமனோ, இது என்ன, என்னை விட இவ்வளவு சின்னதாக இருக்கே, இதை விட பெருசாக கிடைச்சா அதையே பூஜை செய்வேன்னு சொன்னான். துறவியும் சிரிச்சுக்கிட்டே, சரி உனக்கு எது பெரிதுன்னு தோன்றுதோ அதையே கும்பிடுன்னு சொல்லிட்டாரு. ராமன் சிவலிங்கத்திற்கு கொழுக்கட்டை படைத்து பூசை செஞ்சப்ப ஒரு எலி வந்து அதை தின்னுடுச்சு. அடடா, கடவுளை விட இந்த எலிதான் பலசாலி போல இருக்கே அப்படின்னு எலியை கும்பிட ஆரம்பிச்சான். அடுத்த நாள் அந்த எலியை ஒரு பூனை துரத்துச்சு. ஓ, எலியை விட பூனை தான் பெருசு போல அப்படின்னு பூனைக்கு பூஜை செஞ்சான். பிறகு அந்த பூனையை ஒரு நாய் விரட்டுச்சு. உடனே பூனையை விட்டுட்டு நாய்க்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த நாய் சமையலறைக்குள் நுழைய ராமனின் மனைவி அதை தடியால் அடிச்சாங்க. அடேங்கப்பா, நாயே மிரட்டும் என் மனைவி தான் எல்லாரையும் விட உயர்ந்தவள்னு தன் மனைவியை கும்பிட ஆரம்பிச்சான் ராமன். கடைசியாக ஒரு நாள் மனைவி சமைத்த உணவில் உப்பு அதிகமாக இருக்கவே கோபத்தில் ராமன் அவளை அடிச்சிட்டான். அடி வாங்கி கொண்டு அழுத மனைவியை பார்த்ததும் ராமனுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் வந்துச்சு. என்னிடம் அடி வாங்கும் இவள் எப்படி என்னை விட உயர்ந்தவளா இருக்க முடியும்? அப்படின்னா இந்த உலகத்திலேயே நான் தான் உயர்ந்தவன். அன்று முதல் தனக்குத்தானே பூஜை செய்ய தொடங்கினான். விதவிதமான பலகாரங்களை செஞ்சு தனக்கு முன்னால் படைச்சு தானே உண்டு மகிழ்ந்தான். இதை பார்த்த ஊர்க்காரங்க அவனை முட்டாள் ராமன் என்பதில் இருந்து சாப்பாட்டு ராமன் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க. தெளிவில்லாத பக்தி கடைசியில் பசியில் தான் போய் முடியும். என்ன சொல்கிறீங்க நண்பர்களே?